நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். OMG ஆயிஷான், ஒரு மேடு கூட கிடைக்கல. இன்னைக்கு ராத்திரியும் நாம நூடுல்ஸ் தான் சாப்பிடணும் போல இருக்கே. கவலைப்படாத சோனா, இப்பதான் வாட்ச்மேன் ஃபோன் பண்ணாரு, இன்னொரு மேடு அனுப்புறாராம், கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. இது பாரு, இதுக்கு மேல யார் வந்தாலும் அவங்கள அப்படியே வேலைக்கு வச்சுக்கலாம். இதுக்கு மேல நான் ஒரு கேள்வியும் கேட்க போறதில்ல. எல்லா மேட்ஸும் ஒரே மாதிரி தான் இருக்காங்க, அவ்வளவுதான். இதைத்தான் நான் உங்ககிட்ட ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு மேடு பத்தி யோசனை வரும்போதெல்லாம் எனக்கு டாலி அக்கா, மீனா ஞாபகம் தான் வருது. ஷான், they are so warm, they are so friendly-யா. சோனா, நல்ல உறவுகள் அப்படியே உருவாகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். நீ வேணா பாரு, இவங்கள யாராவது ஒருத்தர் கொஞ்சம் கொஞ்சமா டாலி அக்கா அப்புறம் மீனா மாதிரி ஆயிடுவாங்க, நம்மளோட சொந்தமாவே ஆயிடுவாங்க. கமேன். இத பாரு சோனா, தயவு செஞ்சு அமைதியா கேள்விக்கல. வேலைக்கு ஆள் வேணும்னு வாட்ச்மேன் சொன்னாரு. சமைச்சு போட்டு வீடு பெருக்கி பாத்திரம் எல்லாம் தேய்ப்பேன். ஒவ்வொரு வேலைக்கும் 500 ரூபாய் தனித்தனியா வாங்கிப்பேன். உங்களுக்கு சமையல் செய்யணும்ல, 2000ல இருந்து ஆரம்பிக்கிறேன். ஒரு ஆளுக்கு 2 சப்பாத்தி தான் பண்ணுவேன். நீங்க எத்தனை சப்பாத்தி சாப்பிடுவீங்க? எவ்வளவு சப்பாத்தி அதிகமா சொல்றீங்களோ அவ்வளோ பணம் கேட்பேன். 2 தான். உன் வீட்டுக்கு வந்துட்டு போறவங்க யாரு? என்ன விருந்தாளிங்கம்மா, விருந்தாளிங்க. மாசத்துக்கு எத்தனை தடவை வந்து போவாங்க? அதெல்லாம் யாரும் இல்ல. இத பாருங்க, நான் 2 பொரியல் செய்வேன். அதுக்கு மேல செய்யணும்னா நான் எக்ஸ்ட்ரா பணம் கேட்பேன். சம்மதமா? 2 போதும். மார்க்கெட்ல இருந்து நான் தான் காய்கறி வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வரவானான்னு சொன்னா அதுக்கும் எக்ஸ்ட்ரா 500 ரூபாய் வாங்கிப்பேன். இல்லங்க, நீங்களே வாங்கிட்டு வாங்க. சரி சரி. வீட்ல டிவி இருக்குதுல்ல? ஆமா, மத்தியானம் 12ல இருந்து 1 மணி வரைக்கும் நான் சீரியல் பாப்பேன். அப்புறமா 9 மணிக்கு முன்னாடி துண்டுறதுக்கு கேட்டீங்கன்னா நான் செஞ்சு கொடுக்க மாட்டேன். நீங்க ஒழுங்கா தமிழ் பேசுங்களேன், நீங்க சொல்றது ஒண்ணுமே புரியல. 9 மணிக்கு முன்னால என்ன சமைக்க சொன்னா நான் வந்து சமைக்க மாட்டேன். என் கூட்டாண்ட பிள்ளைங்களுக்கு நான் சமையல் பண்ண வேணாமா? What is she saying, யா? ஐயா, என் வீட்டு பிள்ளைங்களுக்கு நான் சமையல் பண்ண வேணாமா? 7ல இருந்து 8 மணி வரைக்கும் நான் சீரியல் பாப்பேன். அதான் திங்கள் முதல் வெள்ளி வரை. அப்புறமா சனிக்கிழமைனா நான் கோயில் போயிடுவேன். மாசத்துல 2 நாள் லீவ் வேணும், ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும்ல. இவங்களுக்கு எப்படி முன்னாடி உடம்பு முடியாம போறதெல்லாம் தெரியும்? ஜோசியம் தெரியும் போல இருக்கு. அப்பால லீவுக்கெல்லாம் சம்பளம் கட் பண்ணக்கூடாது, இப்பவே சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாம கரெக்டா பண்ணக்கூடாது. துணி துவச்சு போட்டு பாத்திரம் தேய்ச்சி சமைக்கணும்ல, எல்லாம் சேர்த்து 3000 ரூபாய் குத்தா போதும். 3000 ரூபாவா? இத பாருப்பா, உனக்கு சரின்னா சொல்லு சொல்லு, சீக்கிரமா சொல்லு. எனக்கு வேலை இருக்குதுல்ல, நான் போகணும்ல. சரிங்க சரிங்க. ஓகே ஓகே, கைய குடுமா. கங்க்ராச்சுலேஷன், ரொம்ப சந்தோஷமா. இத பாருமா, இன்னையில இருந்து வேலையை ஒழுங்கா செய்வேன். ஆனா ஒண்ணு, நான் 4ல இருந்தெல்லாம் வரமாட்டேன். தீபாவளி வருதுல, என் புள்ள இருக்கானே. ஓ, உங்க பையனோட பேரு தீபாவளியா? ஐயோ இல்லம்மா, என் புள்ளைக்கு அந்த பண்டிகை பிடிக்கும்னு சொன்னேன். சரி, அப்ப நான் கிளம்பிட்டேன். ஏங்க, உங்க பேர் என்ன? மாதிரி. தீட்சித்தலாம் இல்ல, வெறும் மாதுரி தான். சரி, நான் இப்ப போய் வரேன். நேரத்துக்கு சரியா வந்துருவேன். பாய். ஃபைனலி நமக்கு மேட் கிடைச்சிருச்சு ஷான், என்னால நம்பவே முடியல. என்னாலையும் தான் நம்பவே முடியல. நாம மேடு வச்சிருக்கோமா இல்ல அந்த மேடு நம்மள வச்சிருக்காங்களா? ரஜினி அப்புறம் நிஷா, இத பாருங்கம்மா. ஷைலு கையாலையும் ராணு கையாலையும் சமைச்சு நிறைய முறை நான் சாப்பிட்டுருக்கேன். இன்னைக்கு சமையல நீங்க 2 பேரும் செய்றீங்க. அப்போ நான் என் திங்ஸ் எல்லாத்தையும் என் ரூம்ல கொண்டு போய் வச்சுட்டு வரேன். அப்புறம் ஷைலு, கொஞ்சம் ரஜினிக்கும் நிஷாவுக்கும் பக்கத்துல இருந்து சொல்லிக் கொடு. எனக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியாதுல்ல. என்ன மனுஷன் இவரு? யார பத்தி எந்த கவலையும் இல்ல, வெக்கமும் இல்ல, கொஞ்சம் கூட பயமும் இல்ல. இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போல. இந்த ஆளு வீட்டுல என்ன வேணாலும் பண்ணுவாரு. இந்தர், நீ சொல்றது கரெக்ட் தான். இன்னைக்கு நாம எல்லாருமே வீட்டுல இருக்கலாம். ஆனா மாமா, என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நிக்க சொல்றீங்களா? ஆமாங்க, நீங்கெல்லாம் வீட்டுல இருந்தா எல்லாம் சரியாயிடுமா என்ன? இந்த மனுஷன் வேணும்னு எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆமா சின்ன மாமா, ப்ளீஸ் ஏதாவது செய்யுங்க. அவர் இப்படியே நம்ம வீட்டை சுத்தி சுத்தி வந்தாருன்னா அப்புறம் நம்ம எல்லாராலையும் நிம்மதியா இருக்கவே முடியாது.
இப்ப ஏதாவது செஞ்சுதான் தீரணும். அதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு சித்தப்பா. இப்பவே அந்த ஆளை கழுத்தை பிடிச்சு நான் வெளியே தள்ளுறேன். இந்தர், நீ என்ன பண்ற? விடுங்க இந்தர், சொன்ன அமைதியா இரு. இப்படி வா. இல்லனா அந்த ஆள் இப்படிதான் பண்ணிட்டே இருப்பான் சித்தப்பா. இந்தர், நீ ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நீ நினைக்கிற மாதிரி அதெல்லாம் அவ்வளவு சுலபம் கிடையாது. நான் பாத்துக்கிறேன். நான் அவர்கிட்ட பேசுறேன். நான் அவர்கிட்ட பேசி அவரோட மனசுல அப்படி என்னதான் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறேன். அவருக்கு என்ன வேணும்னு கேக்குறேன். அலோக், அங்க அந்த பக்கம் திரிவேதி அங்கிள் அவர் இன்னும் இருக்காரா இல்ல? உனக்கு ஞாபகம் இருக்கா தீபாவளி சமயத்துல அது என்னது, அது பேரு ராக்கெட் பாம். கரெக்டா அவர் வீட்டு ஜன்னல் பக்கமா தான் எய்ம் பண்ணி அதை அனுப்புவோம். அவரோட 2 பசங்களும் நீயும் நம்ம தெருவில் கிரிக்கெட் விளையாடுவீங்கல்ல, ஞாபகம் இருக்கா உனக்கு? உங்களுக்கு என்ன வேணும்? வலுக்கட்டாயமா எங்க வீட்டுக்குள்ள வந்து நீங்க எதை நிரூபிக்க பாக்குறீங்க? எனக்கு ஒரு சந்தேகம். அந்த தெருமுனையில ஒரு சலூன் இருக்குல்ல, அவர் பேர் கூட என்னமோ இலியாஸ் பாய். நேத்து ராத்திரி அண்ணி ராதாவோட ரூம்ல போய் தூங்க வேண்டியதாயிடுச்சு. அப்பாவும் அம்மாவும் எதுவும் பேசாம அமைதியா இருக்காங்க. அப்பாவுக்கு இப்பவும் செடிகள்னா ரொம்ப பிடிக்குதா? இப்பெல்லாம் அவரு தோட்ட வேலை செய்யறாரா? அது சரி அலோக், இப்ப கூட அம்மாவும் அப்பாவும் முன்ன மாதிரியே சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்களா இல்ல இப்ப அது குறைஞ்சிருக்கா? நிஷாவும் ரஜினியும் அவங்க ரூமை விட்டு வெளியே வரத்துக்கே பயப்படுறாங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ரஜினியும் நிஷாவும் இந்தர் இலேஷோட பொண்டாட்டிங்க, கரெக்ட்? 2 பேரும் ரொம்ப நல்ல பசங்க. ஸ்வீட்டி திரும்ப திரும்ப என்கிட்ட வந்து இவர் யாருன்னு கேக்குறா, எதுக்கு இங்க வந்திருக்காருன்னு கேக்குறா. ஸ்வீட்டி என்னோட இந்தரோட பொண்ணு தானே அவ. ஸ்வீட்டி எவ்வளவு அழகான பேரு. ஆலோக், நான் தாத்தா ஆயிட்டேன்டா. தாத்தா. ஈஸ்வர் சார், நான் உங்ககிட்ட தான் பேசுறேன். எனக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. நீங்க நான் செஞ்ச காரியத்துக்காக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். ஆலோக், பணத்தாசையால நான் எழுந்த அந்த சந்தோஷ தருணங்களை எல்லாம் திரும்பவும் மீட்டெடுத்து வாழணும்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் என் குடும்பத்தோட வாழ ஆசைப்படுறேன். இல்லண்ணா, இப்போ ரொம்ப தாமதம் ஆயிடுச்சு. இது நடக்காத காரியம்னு ஏற்கனவே உங்ககிட்ட சொன்னேன். இப்போ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் இந்த வீட்டை விட்டு போயிடுங்க. மாட்டேன், போமாட்டேன். பல கஷ்டங்களுக்கு பிறகு திரும்பவும் என் குடும்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. இனி இங்கிருந்து எங்கேயும் போக மாட்டான் லோக். நான் தெரியாம தான் கேட்கிறேன். உனக்கேண்டா மத்தவங்களை விட நான் இங்க இருக்கிறதுல அளவுக்கு அதிகமா வெறுப்பா இருக்கு? ஒரு விஷயத்தை நீ மறந்துட்ட. இந்த வீடும் இந்த குடும்பமும் உனக்கு எவ்வளவு சொந்தமோ அதே மாதிரி எனக்கு சொந்தம். நான் இந்த வீட்டுடைய மூத்த மகன்றத மறந்துடாத. இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருள் மேலையும் முதல் உரிமை எப்பவும் எனக்கு தான் இருக்கு. இந்த வீட்டு பெரிய பையங்கிற முறையில உங்க கடமையை நீங்க செஞ்சிருக்கலாமே. அதுக்காக நான் வெட்கப்படுறேன். ஆனா ஒரு விஷயத்தை நல்லா கவனமா கேட்டுக்க, மனசுல பதிச்சு வச்சுக்கோ. இந்த வீடு இந்த குடும்பம் எனக்கும் சொந்தம்தான். இந்த வீட்லயும் சரி இந்த குடும்பத்திலையும் சரி நான் என்னுடைய பழைய பொசிஷனை திரும்ப அடைகிற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
அதெல்லாம் சரி, அந்த முன்னாடி வீட்டுல சர்மா அங்கிள் தானே இருந்தாரு. அவர் இப்பவும் அங்கதான் இருக்காரா இல்ல ஞாபகம் இருக்கா? நாம அவர்கிட்ட இங்கிலீஷ்ல போயிட்டு சொல்லிக்கிட்டு இருப்போம். பதிலுக்கு அவர் நமக்கு சாக்லேட்ஸ் கொடுப்பாரு. ரொம்ப சந்தோஷமான நாட்கள். மாமா ஏதாவது செஞ்சுதானே ஆகணும். அவர் ரொம்ப அராஜகம் பண்றாரு. அவர் பண்ற அராஜகத்துக்கு நம்ம அராஜகத்தாலே பதில் சொல்லணும்னு உங்களுக்கு யாருக்குமே தோணலையா? என்ன பண்ணலாங்கிற? பேசாம அடிதடியில் இறங்கிடலாமா? வேற என்ன பண்றது? இப்படி வேடிக்கை பார்க்கறதுக்கு அதையே பண்ணலாம். ஒரு பக்கம் தாத்தாவுக்கு வேற உடம்பு சரியில்லை, பாட்டி வேற ரொம்ப அமைதியாயிட்டாங்க. சின்ன மாமா ஏதாவது செஞ்சுதான் ஆகணும். எனக்கு தெரியும். இந்த நேரத்துல அப்பாவை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அண்ணியை நினைச்சோம்தான். அவங்க அமைதியா இருக்காங்க, ஆனா அவங்க மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. சுஹானாவோ இல்ல இஷானோ ஃபோன் பண்ணாங்கன்னா இந்த வீட்டுல நடக்கிறத பத்தி யாரும் அவங்க கிட்ட சொல்லக்கூடாது. இது தெரிஞ்சா எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஓடி வந்துருவாங்க. புரிஞ்சுதா? அமைதியா வந்து உட்காரு. உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் அங்கெல்லாம் போக கூடாதுன்னு. ஒழுங்கா என்கிட்ட வந்து இரு. இஷி, என்னடி ஆச்சு? எதுக்காக பாவம் நீ அவளை திட்டிக்கிட்டு இருக்க? சும்மா ஒண்ணு திட்டலமா, வேணும்ட்டே இந்த பொண்ணு பண்ணிட்டு இருக்கா. திரும்ப திரும்ப பெரியம்மா ரூம்குள்ள போறேன்னு சொல்றா. அதனால என்ன? நான் அவரை பார்க்க ஆசைப்படுறேன். அவர் பெரிய தாத்தா தானே. அவர் நமக்கு யாரும் இல்ல. ஸ்வீட்டி ஸ்வீட்டி ஸ்வீட்டி. அண்ணா அண்ணா ப்ளீஸ், நீங்க தேவையில்லாம ஏன் ஸ்வீட் ஏத்திடுறீங்க? அங்க போக கூடாதுன்னு. ஸ்வீட்டி கண்ணா, இங்க பாருமா, அவர் யாரோ கிடையாது, நம்முடைய ரிலேஷன். 2-3 நாள் இருந்துட்டு அப்புறம் போயிடுவாரு. நீ அவர்கிட்ட போய் பேசணும்னு அவசியம் இல்லம்மா. நீ எப்பவும் போல இஷிகா கூட விளையாடு. என்ன விளையாடுறது? நீங்க இது வரைக்கும் பட்டாசு வாங்கி கொடுக்கல, Dress வாங்கி கொடுக்கல. நாளைக்கு தீபாவளி, எல்லாரும் மறந்து போயிட்டீங்களா? நீ போய் உன் ரூம்ல விளையாடு. என்ன இந்த தடவை மட்டும் நமக்கு தீபாவளி கிடையாது என்ன? ஏன்? நான் தான் உன் ரூம்ல போய் விளையாடுன்னு சொல்றேன்ல. இங்க பாருங்க சின்ன தாத்தா, நம்ம நிஜமாவே தீபாவளி கொண்டாட மாட்டோமா? ஸ்வீட்டி, அம்மா சொன்னது உன் காதுல விழல. போய் ரூம்ல போய் விளையாடு போ. ஒரு வாட்டி சொன்னா புரியாது அவனுக்கு. அடடா, என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? அவ சின்ன குழந்தை, அவளையும் திட்டுறீங்க. அவ தீபாவளி கொண்டாட ஆசைப்படுறதுல என்ன தப்பு? என்னங்க, இங்க பாருங்க, இங்க யாரும் தீபாவளி கொண்டாடுற மனநிலையில இல்ல. ஆமாண்ணா, வீட்ல இவ்வளவு பிரச்சனை இருக்கும்போது எப்படி தீபாவளி கொண்டாட மனசு வரும்? இந்த வீடு தீட்டான மாதிரி இருக்கு. இல்ல, நாம தீபாவளி கொண்டாடுவோம். பெருசா பிரமாதமா கொண்டாடுவோம். அவர் கண்ணெதிரிலேயே கொண்டாடுவோம். அவர் பண்ற அராஜகத்தால நாம எந்த வகையிலையும் பாதிக்கப்படலன்னு காட்டுவோம். ஆனா மாமா, நாம பெரிய மாமிய பத்தியும் யோசிக்கணும்ல. நானும் இதையே தான்ப்பா யோசிக்கிறேன். இதைத்தான் நானும் ஆசைப்படுறேன். அந்த ஒரு ஆள் பண்ற அக்கிரமத்தினால இவ்வளவு நாளா நம்ம வாழ்க்கையில இருந்த சந்தோஷங்கள்லாம் திடீர்னு பறி போயிடுச்சு. இதுக்கு மேல வேண்டாம். அம்மா சொல்றது கரெக்ட். நாம தீபாவளியை நிச்சயம் கொண்டாடுறோம், என்ன ஆனாலும் சரி. ஸ்வீட்டி செல்லம், நாம தீபாவளி கொண்டாடலாம். நாம தீபாவளி கொண்டாடுவோம், நாம தீபாவளி கொண்டாடுவோம். கிளம்புங்க ஆலோக். தீபாவளிக்கு துணிமணி எதுவும் வாங்க வேண்டாமா? மிஸ்டர் பிஜ்லானி, தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, சொசைட்டில இருக்கிற அத்தனை பேரும் ஒரு பிளாட்டுக்கு 500 ரூபாய் கொடுக்கறாங்க. நாம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து தீபாவளி கொண்டாடலாம். ஹே!
என்ன அதோட சொல்றீங்க? நமக்கு கூல் ட்ரிங்க் ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. அன்லிமிட்டெட். எவ்வளவு வேணா சாப்பிடலாம். 500 ரூபீஸ்க்கு இதெல்லாம் தாராளம் இல்ல? only 500 சார். இதுக்கு மேல ஈஷான், நான் எந்த சொசைட்டிலயும் தீபாவளி கொண்டாட விரும்பல. நான் கீழே வர மாட்டேன். தட்ஸ் இட். என்ன எங்கேயும் வர சொல்லாத. சார் ப்ளீஸ் மேடத்தை சமாதானப்படுத்துங்களா? மேடம் ஒரு நிமிஷம் மேடம் ப்ளீஸ். மேடம் தீபாவளி பண்டிகைனா எல்லாரும் சேர்ந்து கொண்டாடினா தானே நல்லா இருக்கும். அப்புறம் நீங்க 2 பேரும் இந்த ஊருக்கு புதுசா வந்தவங்கல, முதல் தடவையா குடும்பத்தை விட்டு விலகி இருக்கீங்க. எல்லாரோடையும் கொண்டாடினா உங்களுக்கு குடும்ப ஞாபகமே வராது. சார் நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி மேடம். நாமெல்லாம் ஒரே ஃபேமிலி மேடம். இத சொன்னா என்னையே மிஸ்டர் விஜிலானி கொஞ்சம் டைம் கொடுங்களேன். சார் நான் எதுக்காக இத சொல்றேன்னா நீங்க எதுவும் பேச தேவையில்ல. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க எதுவும் பேச தேவையில்ல. உங்களுக்கு என்ன 500 தானே வேணும்? இந்தாங்க எங்களுடைய கான்ட்ரிபியூஷன் போதுமா? Thank you so much சார். சார் இதோ பாருங்க, நீங்க கொடுத்துட்டீங்க. இன்னும் ஒரே ஒரு ஆள் தான் பாக்கி. 202ல இருக்காரு. சரியான கஞ்ச பேசினாரு சார். 1 ரூபாய் கூட சொசைட்டிக்கு தரதே இல்ல. இவங்க எல்லாம் என்ன ஆளுகளே தெரியல சார். 1 செகண்ட். 202ல நீங்க தானே இருக்கீங்க? நானா? 202 நம்ம வீடு தாங்க அது. ஆமா நாங்க தான் இருக்கோம். சார் நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவரு. இவ்வளவு புத்திசாலி வைஃப் கிடைச்சிருக்காங்களே. காலையில இருந்து 202 வால நான் திட்டிக்கிட்டே இருக்கேன். மேடம் பாவம் செய்யறதுல இருந்து என்ன காப்பாத்துறீங்க. Thank you மேடம். யூ வெல்கம் மிஸ்டர் விஜிலானி. சரி வா வீட்டுக்கு போய் முதல்ல நம்ம பணத்தை இதல சேர்க்கலாம். வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சோனா, எதுக்கு பழுதுட்டு இருக்க? என்னாச்சு? நாளைக்கு தீபாவளி. அதுக்காக எதுக்கு நீ அழுதுட்டு இருக்க சோனா? நான் வீட்டை ரொம்ப மிஸ் பண்றேன். உனக்கு ஞாபகம் இருக்கா லாஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி தீபாவளிக்கு ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கிட்டேனே? நல்லா ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி இந்த தடவை நீ ரூம்குள்ள இருக்க போறியா இல்ல கீழே வந்து சொசைட்டில இருக்கிறவங்களோட செலிப்ரேட் பண்ண போறியா? டு ஹெல் வித் யுவர் சொசைட்டி இஷான். நான் என்னோட வீட்ல தீபாவளி கொண்டாட ஆசைப்படுறேன். என்னோட ஃபேமிலி கூட. இஷிகா, இதோ இந்த Dress உனக்கு தான். பிடிச்சிருக்கா? பிரிச்சு பாரு. என்னம்மா? பெரியம்மா, எனக்கு தீபாவளி கொண்டாட மனசு வரல. எனக்கு இந்த Dress எல்லாம் வேண்டாம், தேவையில்ல. அட நல்ல கதையா இருக்கே. எப்பவுமே நீதான் புது Dress வேணும்னு கேப்ப. இன்னைக்கு புது Dress வரும்போது வேண்டாங்கற. ஓஹோ, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. ஆலோக், அவளுக்கு இந்த Dress சுத்தமா பிடிக்கல. நான் தான் உங்ககிட்ட சொல்லிருக்கேன்ல, இஷிகாக்கு Dress வாங்கும்போது நான் தான் செலக்ட் பண்ணுவேன்னு. ஆனா நீங்க தான் என் பேச்சு கேட்கவே இல்ல. சரி பரவாயில்ல, அடுத்த வாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி Dress வாங்கிக்கோ, சரியா? இந்த வாட்டி இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. அடடா நிஷா, ரஜினி என்ன அப்படியே உட்கார்ந்திருக்கீங்க? அவங்க துணியை எடுத்து பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. ராதா, உன் புடவை அங்க இருக்கு, பாரு. இத பாருங்க பெரியண்ணி, உங்க அளவுக்கு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் எனக்கு கிடையாது. அந்த மனுஷன் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுல இருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் சிரிச்சிட்டு இருக்கேன். நீங்க தீபாவளி கொண்டாட சொல்றீங்க. இப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க ராதாத்த? நாமெல்லாம் இப்படி இருக்கிறத பார்த்து அந்த ஆள் சிரிக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்ல, நான் அப்படி நடக்க விட மாட்டேன். ஆமா, எனக்கு என்னவோ அண்ணன் சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. நாம தீபாவளியை கொண்டாடுறோம், அதுவும் பிரம்மாண்டமா. அதான் நாம அவருக்கு கொடுக்கிற பதில். ஓகேவா? அக்கா, இங்க பாருங்களேன், இந்த புடவை நல்லா இருக்கா? நான் என்ன கேட்டேன், ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? பாத்தீங்களா, இந்த வயசுலயும் ரொம்ப ஆசைப்பட்டு ஜிகு ஜிகுன்னு புடவையை செலக்ட் பண்ணிருக்கா. மேடம், இந்த புடவையை நாம சுஹானாவுக்காக வாங்கியிருக்கோம். அப்படியா? சோனா, ஓகே 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 ஓகே. இத பார் எங்க பார். நான் ஒன்னு டிசைட் பண்ணிருக்கேன், கேளு. நம்ம போறோம் எங்க? நம்மளுடைய குடும்பத்தை பார்க்க, நம்ம வீட்டுக்கு.
ஐ மீன் டெல்லிக்கு.